ஐயா வணக்கம். நாம இன்னைக்கு புறநானூற்று பாடல்ல மூன்றாவது பாடல் பத்தி பேச போறோம் நாம. இப்போ இந்த பாடல் பாண்டியர்களை பற்றிய ஒரு பாடல். பாண்டியர்களில் ஒரு பாண்டியன் கருங்கை ஒள்வாட் பெரும்பெயர் வழுதி என்ற பாண்டிய மன்னனை இரும்பிடர் தலையார் என்ற ஒரு புலவர் பாடினது. இதுல இந்த புலவனுடைய பெயர் இரும்பிடர் தலையார் அப்படின்றது இது ஒரு என்ன பண்ணா புறநானூற்றுல இல்ல எட்டு தொகையிலேயே பல பாடல்களுக்கு பாடலினுடைய பாடிய புலவர் பெயர் தெரியாம இருந்திருக்கு. அப்படியான சூழல்ல அந்த புலவர்கள் பாடிய பாடல்கள்ல சில முக்கியமான ஏதாவது அடிகள் இருந்தா அந்த அடிகளையே அந்த பாடல் பாடிய புலவர்களுடைய பெயரா கொடுத்துருவாங்க. அது ஒரு மரபா இருந்திருக்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில இந்த பாடல்ல 11வது அடியில இரும்பிடர் தலை அப்படின்ற ஒரு வரி, ஒரு சொல் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போ அந்த சொல்லை அடிப்படையாக கொண்டு பாடல் தெரியாத இந்த புலவனுடைய பெயர் அதுவாகவே கொண்டு நம்முடைய முன்னோர்கள் பதிப்பிச்சிருக்காங்க. இந்த பெயர்ல இந்த பாடல் பாடின புலவர் இவரா இருக்கலாம், இதுவா இருந்தா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில பாண்டியன் கருங்கை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதிய இரும்பிடர் அவர் பற்றிய வழுதியை இரும்பிடர் தலையார் என்ற புலவர் பாடின இந்த பாடல் இதுவும் பாடான் திணை தான். நம்ம கடந்த பாடல் பார்த்த மாதிரி பாடான் திணை தான். துறையும் கூட இது செவியறி உருவும் வாழ்த்துதலும் அடங்கிய ஒரு துறை அடங்கிய பாடல் தான் இதுவும் கூட. நம்ம ஏற்கனவே செவியறி உருனா என்னன்னு தெரியும். எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு அவப்பெயரும் இல்லாத, பகைமையும் பாராட்டாத அரசனுக்கு நல்வழி காட்டும் எண்ணத்தோடு அறிவுறுத்தக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலை தான் செவி அறிவுறு அப்படின்றது ஒரு சொல்லால் அந்த துறையா வழங்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பாடலினுடைய திணை துறை அப்படின்னு பேசும்போது பாடான் திணை, துறையின் பற்றி பேசும்போது அவருக்கு செவி அறிவுருவும் அவருடைய பெரும் புகழையும் போற்றுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பாண்டியன் பற்றி நம்ம பேசும்போது இந்த பாடல் பாண்டியனுடைய ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட பெருமை உடையவன் பாண்டியன், அவன் நிலப்பரப்பு பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அவன் எப்படிப்பட்ட போரினை நிகழ்த்துவான், அவன் போர் பகைன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னாக்கா எதிரி மீது சற்றும் இரக்கமும் இல்லாத, ஆனா இரக்கம் கொண்டவன், பேரிரக்கம் கொண்டவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவன் எதிரி முடிவு பண்ணிட்டான்னு சொன்னாக்கா அந்த பகையை வென்று முடிப்பதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வென்று முடிக்கக்கூடிய இயல்பினை உடையவன். ஸோ அதனால அவன் எப்படிப்பட்ட யானையின் மீது அமர்ந்திருப்பான், அந்த யானையினுடைய சிறப்பு, யானைக்கு எப்படியான அலங்காரங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றியும், பாண்டியர்களுடைய மரபு வரலாறுகளை பற்றியும், இப்போ அவன் அப்படிப்பட்ட பாண்டியன் எப்படி கொடை கொடுப்பான், அந்த கொடை வரக்கூடிய இரவலர்கள் பெறுவதற்காக என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் கடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலை வழியினுடைய துன்பங்களையும் கொடுமை நிகழ்ந்த அந்த வழியினுடைய துன்பங்களையும் இங்க இந்த பாடல சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுமை நிறைந்த அந்த வழியில பயணப்பட்டு வருகின்ற அந்த இரவலர்களுடைய முக குறிப்பினை அறிந்தே அவனுடைய உள்ளத்தினுடைய நிலைப்பாட்டை இவன் அறிந்து செயல்பட்டு இருக்கான். ஸோ அப்படியான ஒரு தன்மையில பொருண்மையில தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் நான் ஒரு முறை படிச்சு சொல்றேங்க ஐயா உங்களுக்கு. உவவு மதி உருவில் ஓங்கல் வெண்குடை நிலவு கடல் வரைப்பின் மன்னகம் நிழற்ற ஏம முரசம் இழுமென முழங்க நேமி உய்த்த நே நெஞ்சின் தவிரா ஈகை கவுரியர் மருக செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவன்னு சொல்றாங்க. அடுத்த அடி யானை பத்தி பேசுறாங்க. பொன் ஓடை புகர் அணி நுதல் துன் அருந்திரல் தமிழ் கடாத்து எயிறு படையாக எயிறு கதவு ஈடா கயிறு பிணி கொண்ட கவிழ்மணி மருங்கின் பெருங்கை யானை இரும்பிடர் தலை இருந்து. இந்த இரும்பிடர் தலை இருந்து என்றதுதான் அந்த பாடலுடைய புலவருக்கு பெயரா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பெருங்கை யானை இரும்பிடர் தலை இருந்து மருந்தில் கூற்றத்து அருந்தொழில் சாயா கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல். இது ரொம்ப முக்கியமான அடிங்கய்யா. நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல்
பொலங்கழற் கால் புலர் சாந்தின் விலங்ககன்ற வியல் மார்ப. பொலங்கழற் கால் புலர் சாந்தின் விலங்ககன்ற வியல் மார்ப சொல்றாங்க. அப்புறம் ஊர் இல்ல, இதுல வந்து பாண்டியர்களை பத்தி சொல்றாங்க. அடுத்த பாருங்க, ஊர் இல்ல உயவு அறிய நீர் இல்ல நீள் இடைய பார்வல் இருக்கை கவிகண் நோக்கின் செந்தொடை பிழையா வன்கண் நாடவர் அம்பு விட வீழ்ந்தோர் வம்ப பதுக்கை திருந்து சிறை வனை வளை வாய்ப்பருந்து இருந்து உயவும் உண்ணம் மரத்து துண்ணருங் கவலை. இது வந்து அந்த அரிய துன்பங்கள் துன்பங்கள் மிகுந்த அரிய அந்த பாலை வழியினுடைய கொடுமைகளை பத்தி பேசுற அடிங்கையாது. அதுக்கப்புறம் பாருங்க, திருந்து சிறைவலை வாய்ப்பருந்து இருந்து உயவும் உண்ண மறந்து துண்ணரும் கவலை. இந்த வழி பற்றி சொல்லிட்டாங்க. கடைசியா நின் நசை வேட்கின் இரவலர் வருவர் அது முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே. இதுதான் அந்த பாண்டியனுடைய கொடை பண்பை பத்தி சொல்லக்கூடிய அடிங்க. என்ன சிறப்புன்னு சொன்னாக்கா, நின்னசை வேட்கையின் இரவலர் வருவர் அது முன்னம் முகத்தினை உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே, கொடை பண்பாளனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஐயா. இப்போ இதுல பாண்டியனுடைய பெருமைகளையும் சொல்லி, அதே சமயத்துல இப்படியான பெருமைகளை வந்து நீ தொடர்ந்து பெறணும்னு சொன்னாக்கா நீ இந்த தன்மையில செயல்படணும். நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல். இந்த நிலமே மாறுபட்டாலும், நிலமே பெயர்ந்து அழிந்தாலும் கூட நின் சொல் உன் வாய்மை மாறுபடாமல் இருக்கணும்னு சொல்றாங்க. சொன்ன சொல் தவறா திறத்தனா இருக்கணும். அதுதான் அவருக்கான செவி அறிவுருவா இந்த பாடல்ல இருக்குதுங்க ஐயா. இப்ப நம்ம இந்த பாடலினுடைய அடிகளை படிச்சோம். இதுக்கப்புறம் இந்த பாடல் அடிகள் உணர்த்தக்கூடிய பொருள்களை பத்தி நம்ம பேசலாம். அது கருத்தியல் பத்தி நம்ம பேசலாம். முதல் வரி பாருங்கய்யா, ஒவ்வொரு மதி உருவில் ஓங்கல் வெண்குடை. எப்பவுமே நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு அரசன் சொன்னாக்கா அவனுக்கு குடை, வாள், சிம்மாசனம், மணிமுடி இதெல்லாம் அவனுக்கு எப்போதும் சில விஷயங்களை அறிவுறுத்திக்கினே இருக்கணும் அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு தலைமை பண்பாளனுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏன் அவருக்கு கொடை கொடுக்குறாங்க? செங்கோல் கூட மறந்துட்டு, ஏன் அவனுக்கு கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு குடையின் கீழ் இருந்தா அவனுக்கு வந்து தன்மை மிகுந்த நிழல் வந்து கொடுக்கும். இப்போ அது போலதான் இங்க என்னன்னாக்கா, அரசனுக்கு வந்து குடையின் கீழ் இருப்பது வந்து அவனுக்கு நிழலை எப்படி தருது, சுகந்தமா தருதோ, வெம்மையான வெயிலையும் மாற்றி சுகந்தமான தன்மையான குளிர்ச்சி தரக்கூடிய நிழலை கொடுக்கின்றதோ, அது போல அவன் ஆட்சியின், அவன் கொடையின் கீழ், அவன் எல்லை பகுதியில், அவனுடைய நிலப்பகுதியில் வந்து வாழக்கூடிய மக்களுக்கு இவனுடைய ஆளுகை பண்பு, ஆளுகை திறன் இருக்கு பாத்தீங்களா? அவனுடைய அரசாட்சியா இருந்தாலும் சரி, அரச கட்டளைகளாக இருந்தாலும் சரி, அரச நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, போர் தன்மையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு வந்து எப்போதும் வந்து துன்பியலை இல்லாம வெறும் இன்பத்தையே, குளிர்ச்சியே, தன்மையே, நன்மையே தரக்கூடியதாக இவன் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை எந்நேரமும் அவனுக்கு அறிவுறுத்துவதாக வந்து அரசனுக்கு கொடை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில இங்க புலவர் சொல்றாரு, ஒவ்வொரு மதி உருவில். ஒவ்வா அப்படின்னா என்னன்னாக்கா முழு நிலவு, பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க ஒவ்வொரு மதி உருவில் ஓங்கல் வெண்குடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா, நிலவினுடைய முழு மதியினுடைய வடிவத்தை போலும் விளங்குகின்ற வெண்கொற்ற குடை இந்த பாண்டியனுடைய கொற்றக்குடை. அது இந்த கொற்றை குடை என்ன ஆகுதுனாக்கா, அது எப்போதும் வந்து என்ன பண்ண, நிலவு கடல் வரைப்பின் நிலப்பகுதி மலை சொல்லுவாங்க, மன்னகம் நிழல் தர, நிழற்றன நிழல் தர. அப்ப என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு முழு மதியினுடைய நிலவை போன்று வெண்மை நிறைந்த தன்மை பயக்கக்கூடிய அந்த குடையானது எப்போதும் வந்து என்ன பண்ணாக்கா, அது அவனுடைய நிலப்பகுதி, நிலவு கடல் வரைப்பின் மன்னகம் நிழற்குன்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா, அது நிலத்தை அடிப்படையாக உடைய, கடல் பரப்பை எல்லையாக உடைய அந்த நிலத்தை எப்போதும் நிழல் செய்து கொண்டிருக்குமா பாண்டியனுடைய அந்த குடை. சரி,
அடுத்தது வெறும் தன்மையே மாத்திரம் தந்தா போதுமா, குளிர்ச்சியை மாத்திரம் தந்தா போதுமானாக்கா அவங்க பாதுகாப்பு முக்கியம் அல்லவா. அதோட அடுத்தது சொல்ற ஏமம் ஏமம் முரசும் இழுமன் முயங்கன்றாங்க. அப்போ அவனுக்கு காவலாக அந்த மக்களுக்கு காவலாக இருப்பது எதுனாக்கா ஏமம்னா பாதுகாப்புன்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம ஏகன் ஏகன்னா ஒரு ஒன்று ஒருவன் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு நமக்கு. சரிங்களா. அப்போ அந்த ஏம முரசம் இழுமென முழங்க அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட அது வந்து அந்த மக்களுக்கு அந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு காவலாக இருப்பதற்கு அந்த எப்பவுமே முரசுகள் இருக்குல்ல, பறை முரசு அரசு கட்டில் அரசன் வீட்டில் இருக்கின்ற போது அவனுடைய அரண்மனையில வந்து பல வகையான முரசங்கள் இருக்குமா. போர் முரசு, கொடை முரசு, இந்த மாதிரியான சில முரசுகள் இருக்குமா. ஊர் மன்றங்கள் அங்கங்கே வச்சிருப்பாங்களாம். இப்ப இந்த முரசு ஒலிக்குதுன்னு சொன்னாக்கா கொடை கொடுக்க போறான் அரச அப்படின்னு சொல்லுவோம், புரிஞ்சுக்குவாங்களா அது மக்களுடைய புரிதல். இன்னும் ஊர் மன்றங்கள் இருக்கக்கூடிய முரசுகளை நம்ம ஒலிக்கும் போது அது வந்து போருக்கான ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முரசுகளை பத்தி சொல்றாங்க. இப்போ இங்க வந்து சொல்றாங்க இவனுடைய முரசு எப்படி இருக்குன்னு சொன்னாக்க ஏமம் முரசம் இழுமன முழங்க. இப்போ காவலுக்காக அமைந்த அரசனுடைய அந்த முரசுகள் வந்து இழும் என்ற ஒரு ஓசையுடன் முழங்குமா. அந்த அந்த ஓசை அந்த அந்த அதிரக்கூடிய ஓசை கேட்டாலே எதிரிகள் வந்து சிதைந்து ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு பாதுகாப்பு, ஒரு வீரத்தினுடைய வெளிப்பாடாக அந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க. அது அதுக்கு அடுத்து ஒரே நிமிஷம் என்னாச்சு அர்ஜென்டா முடிச்சுட்டு வந்துடுறேன், கிளாஸ் மட்டும் சொல்றாங்க. அப்போ அது மாத்திரம் இல்லாம நேமி உய்த்த நே நெஞ்சு, நேமினா வந்து சக்கரன்னு சொல்லுவாங்க ஐயா. அது எப்படிப்பட்ட சக்கரன்னு சொன்னாக்கா ஆணை சக்கரம். இப்ப நீங்க கண்ணபரமாத்மா கையில கிருஷ்ணன் கண்ணபரமாத்மா கையில வந்து மகாவிஷ்ணு கையில ஒரு சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி சுழண்டு கொண்டு இருக்கின்றதோ அது போல அது எப்படி வந்து சுழன்று எதிரிகளை மாய்க்கக்கூடிய திறன் பெற்றதோ ஒரு வலிமை பெற்றதோ அது போல வந்து அரசனுடைய ஆணை சக்கரம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு சமயம் சோழர்கள் நினைக்கிறேன் ஒரு பாடல் இருக்கு, சங்க பாடல்ல தான். அவனுடைய சோழர்களுடைய அந்த புலியன அந்த மலையை சுத்தி வருவானா, அவனுடைய எப்படி புலியை சுத்தி வருவானா அவனுடைய ஆணை சக்கரமானது அந்த நிலப்பரப்பு முழுக்க வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்குமா, உலாவி கொண்டு இருக்குமா. அப்பனா என்னன்னாக்கா அவனுடைய கட்டளை வந்து யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த கட்டளையே அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு விதமான சூழல் வந்து ஒரு தலைமை பண்புள்ள ஒரு 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 தலைமைக்கான முழு தகுதியும் உள்ள ஒருவனுடைய கட்டளை வந்து அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் வந்து நேமி உய்த்த நே நெஞ்சின் அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட என்னன்னாக்கா அவனுடைய என்ன சொல்றது ஆணை ஆனது எங்கும் அந்த முரசனுடைய ஒலி எது வரலும் போதோ, முரசனுடைய ஒலி எப்படி அதிர்தோ அது போல அவருடைய ஆணையும் வந்து அவருடைய எல்லை பகுதி வரையிலும் பின்பற்றப்படும் சொல்றாங்க பாண்டியர்களுடைய ஆணைப்பகுதி. அது மாத்திரம் இல்லாம சொல்றாங்க தவிரா ஈகை கௌரியர் மருக. கௌரியர் அப்படின்னு சொன்னாக்கா பாண்டியர்கள், தென்னகத்தை ஆண்டவர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சொல்லுவாங்க. தென்னக பகுதியில் ஆளக்கூடிய ஒரு தலைவர்கள் பெரும்பாலும் இலக்கியங்கள்ல பாண்டியர்கள் என்ற ஒரு பயன்பாட்டில் வருதுங்க இது. அது சொல்றாங்க இப்போ தவிரா ஈகை கௌரியர் மருகன்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா கிட்டத்தட்ட அவருடைய அருளுடைய நெஞ்சம் இப்போ வந்து குறையாத ஈகை பண்புடையவன் இந்த பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாண்டியனை மாத்திரம் சொல்லல, அவருடைய குடிப்பிறப்பை சொல்லுகின்ற போது அவருடைய முன்னோர்களுடைய தன்மை மரபை சொல்லுகின்ற போது இவனுடைய தன்மை வெளிப்பட்டுறதுக்காக பாண்டிய மரபை பத்தி சொன்னிருக்காரு இங்க புலவர். அப்போ இவர்கள் எப்போதும் அருள் தன்மை மிகுந்தவங்க, ஈரமான நெஞ்சத்தை உடையவங்க, ஈகை குணத்தை உடையவங்க அப்படின்றத வந்து இங்க சொல்ல வராங்க. அதனால சொல்லிட்டு பாருங்க தவிரா ஈகை கவுரியர் மருக செயிர்த்தீர் கற்பின் சேழை கனவான்றாங்க. அப்ப என்னன்னாக்கா ஒரு எப்படி வந்து அருள் தன்மையும் ஒரு ஈகை பண்பும் உடைய அந்த ஒரு பாண்டியர்களோ அந்த குல மரபில் வந்தவனே நீ எப்படிப்பட்டவன் சொன்னா குற்றமற்ற கற்பினையுடைய சேயிழையின் தலைவனாக, பெண்ணின் தலைவனாக இருக்கு, கற்புடைய மனைவியின் தலைவியின் தலைவனாக நீ இருக்கின்றாய் சொல்லிட்டு ஒரு விழித்து சொல்றாங்க. அப்போ இந்த முதல் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி எதை பத்தி பேசுன்னு சொன்னாக்கா பாண்டியர்களுடைய குடை எப்போதும் தன்மையே விளைவிக்கும் அப்படின்னு சொல்றதும், அவருடைய நிலப்பரப்பு வந்து கடலை எல்லையாக கொண்டு இருக்கும் சொல்றதும், அவனுடைய முரசு வந்து பாதுகாப்பு கருதி அதிர்ந்துக்கும். அவன் முரசு அதிர்ந்தாலே அவனுக்கு அவருடைய எதிரிகள் வந்து அதிர்வாங்க. நீங்க இது ஒரு இது இருக்கு, என்னது கலம்பகத்துல முதல் கலம்பகமா போற்றப்படக்கூடிய சிறந்த கலம்பகமா போற்றப்படக்கூடிய நந்தி கலம்பகத்துல ஒரு பாடல் இருக்கு.
அந்த கலம்பக நந்தியினுடைய வீரமும் கொடையும் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் வரும். அதுல அவனுடைய கண் சிவந்தா எதிரிகளினுடைய ஊர் சிவக்குமா, பத்தி எரியுமா. அவனுடைய உரையில் இருந்து வாள் வெளிப்பட்டா எதிரிகளுடைய மனைவிமார்களுடைய தாலி இறக்கப்படுமா, அவருடைய ஒப்பனை களையப்படுமா. இப்ப இந்த மாதிரி இவனுடைய ஒவ்வொரு வீரத்தினுடைய செயல்பாடும் எதிரிகளினுடைய ஒரு அழிவினுடைய விளிம்பு கொண்டு போய் நிகழ்த்துன்ற மாதிரி ஒரு பாடல் பேசியிருப்பாங்க. இப்ப அது போல இவனுடைய முரசும் ஒழிச்சா எதிரிகள் நடுக்கம் உருவாங்க அப்படின்றது தான் இவனுடைய ஆணை என்பது. இவனுடைய அரச கட்டளைகள் நாடு முழுக்க பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது அது மாத்திரம் இல்ல, பாண்டியர்கள் ஈகை குணம் மிகுந்தவங்க, கொடை பண்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த வழியில் வந்த பாண்டிய மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கருங்கை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதிய குறிப்பிடுறாரு. அது மாத்திரம் இல்ல, நீ சமகாலத்துல இப்ப இந்த பாண்டியன் சொல்றாங்க, செய்யர்தீர் கற்பின் சேழை கனவா. குற்றமற்ற செய்யர்னா குற்றம் சொல்லுவாங்க, புறநூலை பாட்டு. செற்றன்றாயினும் சேர்த்தன்றாயினும் உற்றன்றாயினும் உய்வின்றி மாதோ பாடுனர் போல கைத்தொழுதீர்த்தி இறந்தன்றாகல் வேண்டும் புலந்தார் மண்டமர் கடக்கந்தானே திண்டேர் வளவர் கொன்ற கூற்றேன்னு ஒரு பாடல் இருக்கு. மாரோக்கு தின்னப்ப சரியார் நினைக்கிற அந்த பாடல் பண்ணுவாங்க. இல்ல செற்றம் அப்படின்னா குற்றம் அப்படின்ற பொருள்ல வரும் அந்த பாடலுடைய முதல் அடியே. அந்த குற்றத்திலையும் வெளிப்படையா கோபம் கொண்டு அவன் உடலை பற்றி அழிக்கக்கூடியதும், மனதுக்குள்ளே கருவு கொண்டு அழிக்க, அது மாதிரி நிறைய வரிகள் சொற்கள் இருக்கும். அது போல இங்க செய்யர்தீர் கற்பின் சேயிழை கனவ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கனாக்கா, குற்றமற்ற கற்பனையுடைய சேயிழையின் தலைவனே. அப்போ அவனுடைய முன்னோர்களும் சிறந்தவங்க, அவனும் கொடை பண்பாளன், அவனுடைய இல்லாலும் சிறந்த பண்புடையவள் சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு, ஒரு தலைவனுக்கு வாய்க்கப்பட்டா அவன் குடியின் கீழ் வாழக்கூடியவங்க எவ்வளவு மகிழ்ச்சியை அடைவாங்க அப்படின்றத நம்ம மறைமுகமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க ஐயா சமகாலத்துல. சரிங்களா? அடுத்த வரி கிட்டத்தட்ட 7வது வரி பார்க்கலாங்க ஐயா. இப்படிப்பட்ட மரபில் இப்படிப்பட்ட பெண்ணின் தலைவனான பாண்டியனுடைய போர் பத்தி பேச வராங்க அடுத்த அடிகள்ல. அந்த போருக்கு எப்பவுமே படையில யானை படை பெரும் சேதத்தை, பெரும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. அரசனுடைய நாற்படைகள்ல யானைப்படைக்கு முக்கியமான போர்கள்ல வெற்றியை பெறுவதற்கு மிக முக்கிய பங்காற்றுறது யானை படைகள் சொல்லுவாங்க. அதுதான் பெரும் நாசத்தை விளைவிக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த யானையின் மீது இருந்து இவன் போர் புரிவான் அப்படின்றத யானை பற்றி சொல்றாங்க பாருங்க. பொன்னோடை புகர் அணி நுதல் பொன்னருந்திரல் கமல் கடாத்து எயிறு படையாக எயிர்கதவு இடா கயிறு பிணி கொண்ட கனி கவிழ்மணி மருங்கின் பெருங்கை யானை இரும்பிட தலை இருந்து. அந்த யானையினுடைய தலை மீது அமர்ந்திருப்பானா இந்த பாண்டியன். இப்ப அந்த யானை எப்படிப்பட்டது, எப்படியான அலங்காரங்களையும் எப்படியான வீரத்தையும் எதிர்படக்கூடியது கொண்டிருக்கக்கூடியதுன்னு பார்த்து சொன்னாக்கா பொன் ஓடை சொல்றாங்க. இப்ப பொன்னால் ஆகிய பட்டம், யானையுடைய முகத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா முகப்படாம் சொல்லுவாங்க. பொன்னாலான முகப்படாம் அணிந்த ஒரு யானையா இருக்குமா. புகர் அணி நுதல்னா நமக்கு தெரியும், நெற்றி, அணினா அழகு. அப்போ ஒரு புள்ளிகளுடைய அழகிய, புகர்னா புள்ளி சொல்றாங்க, புள்ளிகளுடைய அந்த படத்துல பலவிதமான புள்ளிகளையும் அழகுக்காக சேர்க்கப்பட்ட புள்ளிகளை உடைய நெற்றியை உடையது இந்த யானைன்னு சொல்றாங்க. அது துன்னருந்திரல் சொல்றாங்க. இப்ப அப்படின்னா என்னன்னாக்கா, அந்த யானை அணுகுதற்கு அரிய வலிமை. அப்போ அது யாராலும் அதை வெற்றி பெற முடியாது, அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய தன்மையில் அந்த யானை இருக்கும். அதை சொல்றாங்க துன்னருந்திரல், துன்பத்தை மிகுதியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமை பெற்ற திரள்னா வலிமைன்னு சொல்லுவாங்க. கமல் கடாத்து, அந்த யானைக்கு கடுமையான கோபம் வருகின்ற போது, மதம் வருகின்ற போது என்ன சொல்றது, அந்த மத நீர் வழியை பார்த்தீங்களா, சொல்றாங்க பாருங்க இங்க. அது எப்படின்னு சொன்னாக்கா, மனம் வீசும் மத நீரை கொண்டு இருக்கும் அந்த யானை. முகப்படாம அணிஞ்சு இருக்கும், பலவிதமான புள்ளி வேலைப்பாடுகள் அமைந்த முகப்படாம அழகை சேர்த்து கொண்டு இருக்கும். அது எப்போதும் வலிமை கொண்டு இருக்கும். அது கமல் கடாத்து அப்படின்னா அது மத நீர், கடாம்னா மதம் சொல்லுவாங்க, மத நீர் சொல்லுவாங்க. அப்போ மனம் வீசக்கூடிய மத நீரினை கொண்டு இருக்கும் சொல்றாங்க. மேலும் கயிறு, இந்த எயிறுன்றத அப்புறம் பேசுறாங்க, கயிறு பிணி கொண்ட கனி கவிழ்மணி மருங்கின்னு சொல்றாங்க. கயிறு பிணி கொண்ட கவிழ்மணி மருங்கின் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க சொன்னாக்கா, இது கயிற்றால் இழுத்து கட்டிய கவிழ்த்த மணிகள் பொருந்திய 2 பக்கங்களும் சில விதமான வேலைப்பாடுகளுக்கும் இந்த ஆடைக்கும்
அலங்காரங்கள், இந்த பக்கம் கயிறால் இழுத்து கட்டிய அலங்காரத்தை ஒரு உடைய பகுதி, வேலைப்பாடுகள் உடைய 2 பக்கங்கள் வந்து இருக்கும் அந்த பகுதியில், அந்த யானையின் மீது. அப்படி மாத்திரம் இல்லாம கருங்கை பெருங்கை யானை இரும்பிடர் தலை இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய துதிக்கையை கொண்டதாக அந்த யானையானது விளங்கும். பாண்டியனுடைய யானையானது விளங்கும். யாரு? இந்த பாண்டியன் கருங்கை ஒழ்வாள் பெரும்பெயர் வழுதியினுடைய, வழுதினாலே பாண்டியர் தான் சொல்லுவாங்க, அவனுடைய யானையானது இப்படி இருக்கும். இப்போ அந்த பெரிய துதிக்கைகளையும் பல விதமான ஒப்பனைகளையும் அலங்காரங்களையும் கொண்டு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த யானை அப்படி இருக்கும். அதனுடைய தந்தங்கள் என்ன பண்ணுனாக்கா, அந்த தந்தங்கள் ஆகிய கொம்புகள் வந்து படைக்கலத்தில் வந்து புகுந்து பெரும் அழிவை ஏற்படுத்திவிட்டு பகைவரனுடைய மதிலினுடைய கதவுகளை குத்தி கொண்டு இருக்குமா. அதை சொல்றாங்க பாருங்க. அதான் என்னக்கா, எயிறு படையாக எயிர்கதவு ஈடா. அதான் சொல்றாங்க இந்த வரி, இந்த முன்னாடி வரி பாருங்க, 9வது வரியில எயிர் படையாக எயிர்கதவு ஈடான்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டியனுடைய அந்த யானையின் கழுத்தின் மீது இவன் அமர்ந்திருப்பானா, அந்த யானையினுடைய பெரிய தந்தங்கள், பெரிய துதிக்கைகளையும் நீண்ட தந்தங்களையும் கூட, அந்த தந்தம் என்ன பண்ண எதிரிகளுடைய கதவுகளை வந்து முட்டி கொண்டு இருக்குமா, சேதத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட யானைகள் வந்து மீது இவன் பெருங்கை யானை இரும்பிடர் தலை இருந்து, பெரிய யானை மீது அமர்ந்து கொண்டு, அந்த பெரிய கருமை பொருந்திய தலை மீது அமர்ந்து கொண்டு இவன் வந்து போர் தொழில் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாம புது பாண்டியர் பற்றி சொல்றாங்க பாருங்க, அடுத்த அடிகள்ல பாருங்க. இவனை பற்றி சொல்றாங்க, மருந்தில் கூற்றத்து அருந்தொழில் சாயா கருங்கை ஒல்வால் பெரும்பெயர் வழுதி. எப்படிப்பட்டவன் சொன்னாக்கா, இவன் யானையின் கழுத்தில் மீது அமர்ந்து போர் செய்கின்ற போது பரிகாரமில்லாத கூற்றுவனினுடைய பொறுத்தற்கரிய கொலை தொழிலிற்கு சற்றும் குறைதல் இல்லாத வலிமையை உடையவன். அப்போ வலிமையான கையில் எப்படின்னா ஒளி பொருந்திய வாளுடன் எப்போ தோன்றி கொண்டிருப்பானா போர்க்களத்துல. என்னன்னாக்கா, பரிகாரம் இல்லாத அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஏதாவது பாவம் பண்ணா அதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்ல, அது பரிகாரம் பண்ணா பாவம் பண்ணதுக்கு ஈடாயிடும், அது வந்து இல்லாம போயிடும்ன்ற மாதிரி ஒரு தன்மை சமூகத்துல இருக்கு. அப்படி இல்லையா, யம தர்மம் கிட்ட வந்து எந்த பரிகாரம் பண்ண முடியாது இல்ல, அது போல மருந்தில் கூற்றத்து எந்த ஒரு பரிகாரமே யம தர்மன் முடிவு பண்ணிட்டா முடிச்சிடுவான்ல, அது போல இவன் வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அதுல இருந்து நீ அவனை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு சூழலுமே இல்லையா, அது பரிகாரமே இல்லையா, அது கொண்டு குவிப்பானான். அப்படிப்பட்ட ஒரு வலிய கையில் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்க சொல்றாங்க பாருங்க, கருங்கை ஒல்வாட் பெரும்பெயர் வழுதி. அப்படி கொலை தொழிலுக்கு சற்றும் குறைவில்லாத வலிமையான கையில் ஒரு ஒளி பொருந்திய வாளுடன் விளங்கும் பெரும் புகழுடையவன் யாரு அப்படின்னாக்கா இந்த பாண்டியன் மன்னன், பாண்டியன் கருங்கை சொல்லக்கூடிய இவன் சொல்றாரு. இப்ப அதுல ஒரு வரி இருக்குல்ல, நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல் அப்படின்னு இருக்குல்ல, இதை பத்தி நான் கடைசியா எடுத்துக்கலாங்க அந்த வரிய, அப்பதான் அது சரியான பொருள் தருவாங்க. சரியா, இப்படியான வலிமை பொருந்திய யானையின் மீது ஒரு வீரம் மிகுந்த பாண்டிய மன்னன் அமர்ந்து கொண்டு பரிகாரம் இல்லாத பகையை கொன்று குழிக்கக்கூடிய ஒரு திறனை வெளிப்படுத்தக்கூடியவன் இந்த பாண்டியன் ஒல்வாள் பெரும்பெயர் வழுதின்னு சொல்றாங்க. அடுத்த அடிகளை பத்தி பாருங்க ஐயா. இப்ப அப்படிப்பட்ட பாண்டியனுடைய வீரத்தை சொல்லியாச்சு. இந்த செவியறிவுறு வரி சொல்லக்கூடிய அந்த கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. 16வது வரியை பாருங்க, விலங்குகின்ற. இது என்னன்னாக்கா, பாலைவனத்தினுடைய இப்படிப்பட்ட அவனுடைய முன்னோர்களை சொன்னாங்க, அவனுடைய இல்லறத்தை சொன்னாங்க, அவனுடைய படைக்கான அதிநாதமாக இருக்கக்கூடிய யானையினுடைய வீரத்தை சொன்னாங்க. அப்படியான யானையின் மீது அமர்ந்து இவன் பரிகாரம் இல்லாத பகையை கொண்டு குழிக்கக்கூடிய ஒரு வலிமையான கையில் ஒளி பொருந்திய வாளை வைத்திருப்பவன் இவன் சொல்லிட்டாங்க. அப்ப இவனை வந்து கொடை கேட்க இரவலாக பொருள் வரக்கூடிய இரவலர் இருக்காங்கல்ல, அவங்க வரக்கூடிய வழியினுடைய தன்மை சொல்றாங்க பாருங்க. புலங்கழற்கால் புலர் சாந்தின் விலங்ககன்ற வியல் மார்ப ஊரில்லை உயவறிய நீர் இல்லை நீள் இடைய பார்வல் இருக்கை கவிக்கண் நோக்கின் சொல்றாங்க. செந்தொடை பிழையா வன்கண் நாடவர் அம்புவிட வீழ்ந்தோர் வம்பப்பதுக்கை திருந்து சிறை வலை வாய்ப்பருந்து இருந்து உயவும் உண்ணம் மரத்து துண்ணரும் கவலைன்றாங்க. அந்த வழியினுடைய கொடுமை சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை இதுல. இப்ப என்ன வழி, அந்த வழி எப்படி ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஊர் இல்லை, பாலையில பயணப்படுகின்ற போது அங்க வந்து என்ன சொல்றாருனாக்கா ஊர் இருக்காதான். அப்ப அதுக்கு மேல இன்னொரு வரி விட்ட பாருங்க,
புலங்கழல் கால் புலர்ச்சாந்தின் விலங்ககன்ற மார்பா. இன்னும் விழிச்சொல் சொல்றாரு புலவர். இங்க என்ன புலம்னா தெரியும், பொண்ணுன்னு சொல்றாங்க. கழல் என்பது காலில் அணியக்கூடிய அணின்னு சொல்றாங்க. புலங்கழற்கால் அப்படின்னா என்னக்கா, பொன்னால் ஆகிய வீர கழல் புனைந்த காலும், காழல் அணிந்த காலும். அடுத்து சொல்றோம், சாந்தின் விலங்ககன்ற இயல் மார்பன்றாங்க. அப்போ பூசப்பட்டு உலர்ந்த சந்தனத்துடன் குறுக்கே அகன்று பறந்த மார்பும் உடையவன் இந்த பாண்டிய மன்னன் சொல்றான். அப்போ ஒரு வீரனுக்கு அணி கழல் அணிதல், அது முடியுது. அவருடைய மார்பு அவருடைய வெம்மையை போக்குவதற்கு, குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு எப்போதும் என்ன பண்ண, குறுக்கு அகன்ற மார்பில் சந்தனத்தை பூசி இருப்பாங்களோ அது உலர்ந்து கொண்டிருக்கிறதா. பூசப்பட்டு உலர்ந்த சந்தனத்துடன் குறுக்கே பறந்து விரிந்த மார்பினை உடையவன் இவன் சொல்றான். அப்படி சொல்லிட்டு இங்க சொல்றாங்க, இந்த வழி சொல்றாங்க பாருங்க. ஊர் இல்லை உயவறிய என்றார். அந்த மக்கள் வரக்கூடிய, இரவலர்கள் வரக்கூடிய வழி எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா, அங்க ஊரே இல்லாத தன்மையா இருக்கும். வெறும் காட்டு பகுதியாக, பொட்டல் காடுகளாக இருக்குமா. ஊர் இல்லை உயவு அறிய, அங்க பொறுத்திற்கு அறிய துன்பம் அதிகமா இருக்குமா. பொறுக்க முடியாத துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த வெம்மை வீசக்கூடிய காடு. நீர் இல்லை, அங்க நீர் நிலைகள் எதுவும் அமைந்திராத ஒரு நெடிய வழிகள் இருக்குமா. நீள் இடைய, அதாவது நீர்நிலை இல்லாத ஒரு நெடிய வழிகளாக அந்த ஒரு பாலை நிலத்தினுடைய வழிகள் இருக்கும் சொல்றாங்க. சொல்லிட்டு பார்வல் இருக்கை கவிக்கண் நோக்கின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னாக்கா, இங்க அந்த நீர் ஊரும் இல்லையா, நீரும் இல்லையா, பொறுத்தற்கு அரிய துன்பத்தை கொண்டதாக அந்த வழி நெடுக இருக்குமா. அப்படிப்பட்ட நீண்ட நீர் இல்லாத நெடிய வழிகள்ல ஒரு புதுசா போறவங்களை வருத்துதற்குரிய தொலைவான தூரம் இருக்குமா. அந்த தூரத்தை பார்க்கும் போதே அப்பா அப்படின்னு ஒரு சோர்வு வந்துருமா நமக்கு, புதுசா போறவங்களுக்கு, பெரும்பாலும் அது பயணப்படுறவங்களுக்கே. ஸோ அப்படி ஒரு நீண்ட இருப்பை கொண்ட வழி இருக்குமா. அதுல கையை கவிழ்த்தபடி கண்ணால் பார்க்கும் பார்வை. ஒரு என்னன்னாக்கா, அந்த வழியில வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றாங்க பாருங்க. சொல்றாங்க திருந்து சிறை, அது பாருங்க, இது சொல்றாங்க பாருங்க. பார்வல் இருக்கை கவிக்கண் நோக்கின் செந்தொடை பிழையா வன்கண் ஆடவர். அந்த கொள்ளை கொள்றவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட கையை கவித்தபடி கண்ணால் பார்க்கும் பார்வையும், நல்ல அம்புகளை தவறாது விடும் வன்கண்மையும் வீரத்தையும் வலிமையும் கொண்ட, மறவர்களுடைய அம்புக்கு இலக்காகி வீழ்ந்தோர் மீது கற்குவியல் காணப்படும். அப்ப நிறைய பேர் அவருடைய அந்த மறவர்களுடைய, காட்டு மறவர்கள் பொருள் கொள்ளையடிக்கிறவங்க, இந்த மறவர்களுடைய தவறாத அம்பை பட்டு வழிபோக்குகள் நிறைய விழுந்து போய் இறந்து போயிடுவாங்களாம். அவங்க மேல சொல்றாங்க பாருங்க, செந்தொடை பிழையா வன்கண் ஆடவர் அம்பு விட வீழ்ந்தோர் வம்ப பதுக்கை. அவங்க மேல கற்குவியல் போட்டு மூடி வச்சிருவாங்களாம். அவங்களோட பொருளை எடுத்துட்டு அவங்க நம்ம இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த பழங்காலத்துல நம்ம இது பண்ணுவாங்கல்ல, தாழியில போட்டு முதுமக்கள் பழங்கால மக்களை தாழியில போட்டு புதைக்கிற வழக்கு வந்திருக்கு பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கல்லாலை குழி வெட்டி கல்லாலையே இது பண்ணி அது மேல மூடி, கல் பலகை வச்சு மூடுவாங்க. அதான் கற்குவையே சொல்லுவாங்க, பதுக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ அது போல அந்த காட்டு வழியில இறந்தவங்களை என்ன பண்ணுவாங்க, கல்லால கற்குவியல் வச்சு மூடி வச்சிருவாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுனாக்கா சொல்றாங்க, திருந்து சிறை வலை வாய் பருந்து இருந்து உயவும். அந்த உடல்களை ஒரு திருந்தி அழகான சிறகினையும், அழகான ஒரு வலிமையான வளைந்த வாயினையும் உடைய பருந்துகள் அமர்ந்து அந்த கற்குவியலுக்கு இடையில போய் அந்த இறந்தவர்களுடைய உடல் பிண்டத்தை பித்து தின்னக்கூடிய இயல்பை கொண்டு வருத்தி கொண்டு இருக்குமா. ஸோ அப்படியான பகுதியில இரவலர்கள் நடந்து வராங்க. அது அங்க பாருங்க, எதுக்காக வராங்கன்னாக்கா, உண்ணம் மரத்து உண்கண் துண்ணருங்கவலைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பகுதியில உண்ண மரங்கள் நிறைந்திருக்குமா. உண்ண மரங்கள் வளமையா இருந்தாக்கா நன்மை நடக்கும்ன்றதும், அது வருந்தி சோர்வுற்று இருந்தா துன்பம் நடக்கும்ன்றதும் நம்முடைய முன்னோர்களுடைய, தமிழர்களுடைய நம்பிக்கைகள் ஒரு விஷயம். அப்படியான உண்ண மரங்களும் அங்க வருந்தி இருக்குமா நிறைய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது மாத்திரம் இல்லாம இங்க வளர்ந்து வருந்தி இருக்குமா. அது மாத்திரம் இல்லாம அப்படியான உண்ண மரத்து துண்கண் கவலை, கவலைன்னா வழிகள் ஐயா. நம்ம கவ்வை அப்படின்னாக்கா
நம்ம எப்படி கையில ரெண்டு இப்படி காட்டினாங்க, அப்படி கவ மாதிரி இருக்குல்ல, மரக்கிளையினுடைய கவ ரெண்டா பிரிஞ்சு போகுது இல்ல. நீங்க சிலப்பதிகாரத்தில் ஒரு சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்துல சிவனுடைய சூலம் போல மூன்றா பிரிஞ்சு போவோம் வழி. அதுல இந்த பக்கம் போனா இது நடக்கும், அந்த வழியில வடது இடது பக்கம் போனா இது நடக்கும், மத்தியில போனா இது நடக்கும்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகி பயணப்படுகின்ற போது ஒரு வரி சொல்லுவாங்க, கவ்வை சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இங்க உண்ண மரங்கள் உயர்ந்து வருந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில அருங்கவலை, துன்னருங்கவலை, துன்பத்தை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய வழிகள் அங்க பிரிவுடைய பல வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, அந்த வழிகளில் யார் வரத்துனாக்கா இரவலர்கள் வராங்க. அவங்க என்னன்னாக்கா நின்னசை வேட்கையின் இரவலர் வருவர். அப்போ இந்த வழியாக கடந்து உங்ககிட்ட இரவல் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு அவங்க வராங்களாம். அப்படி வந்த உடனே அவருடைய சொல்றான் பாருங்க, இதுதான் பாண்டியனுடைய பண்பை அவர் புகழ்ந்து பேசுறது. நின்னசை உண்மை நீ கொடுப்பா என்ற பெரும் விருப்பத்தோடு வேட்கை ஆர்வத்தோடு இங்க இரவலர் வருவாங்க. எந்த வழியில? இப்படியெல்லாம் கொடுமை மிகுந்த துன்பத்தின் வழி வருவாங்க. அது முன்னம் முகத்தின் உணர்ந்து அவர் இன்மை தீர்த்தல் வன்மையானே. அப்படிப்பட்ட அந்த இரவலர்களுடைய மன கருப்பினை, மன நிலையினை முகக்குறிப்பாலேயே உணர்ந்து அவர்களுடைய மனநிலையினுடைய வேட்கையினுடைய தன்மை அறிந்து அவங்க வறுமையை போக்க வல்லவன் என்பதால் நீ பெரும் புகழை உடையவன். அப்ப அவன் வாய் எடுத்து கேட்க தேவையில்லை, அவனுடைய முகத்தை பார்த்தாலே அவனுடைய உள்ளத்தினுடைய உணர்வை நீ புரிஞ்சுக்கின்னு அவனுக்கு பெரும் வறுமையை தீர்க்கக்கூடிய பொருட்களை வளங்களை வாரி வழங்கக்கூடியவன். ஆகையினால் உன்னிடம் வந்தால் பொருள் ஈட்ட முடியும், பெற முடியும் என்று விரும்பி உங்ககிட்ட வராங்க. எனவே நிலம் பிழந்து பெயர நேர்ந்தாலும் நீ ஆணையாகிய சொல் தவறாது நிலைக்க வேண்டும். நீ வாழ்நாள் முழுக்க சொன்னால ஒரு வரி பின்னாடி சொல்லுன்னு சொல்லிட்டு ஐயா, அந்த வரி தாங்க அது. என்ன வரின்னு சொன்னாக்கா, நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல், 14வது அடி. அதுதான் செவி அறிவுரா சொல்றாங்க. நீ இப்படி ஒரு மரபார்ந்த முன்னோர்களை உடையவன், சிறப்பார்ந்த இல்லாலை உடையவன், நீ ஒரு பெரும் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், உன் ஆணை நாடு முழுக்க எப்போதும் ஒரு இருந்துகினே இருக்கும், உன் ஆணை சக்கரம் எப்போதும் மக்கள் அடிமை பணிந்து இருப்பாங்க, இதெல்லாம் சொல்றாரு. சரி, அப்படிப்பட்ட சூழல்ல உன் படையும் வலிமையும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதனால நீ பெறக்கூடிய புகழ் இருக்குல்ல, புகழ் வந்த உடனே அப்படியே நீ மெய் மறந்து போய் தவறு செய்திடக்கூடாது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதான் சொல்றாங்க இந்த வரி. இதுதான் செவி அறிவு. நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல். அப்ப என்னன்னாக்கா, இப்படியான நீ கொடையினால், வீரத்தினாலும் கொடையினாலும் பொருளை நீ பெரும் புகழ் ஈட்டி இருக்கின்றாய். அதனால எனவே நீ நிலமே பெயர்ந்து பிழந்து பெயர நேர்ந்தால், அந்த பூமியே தலைகீழா மாறினாலும் கூட நீ ஆணையாகிய உன் சொல்லாகிய சொல் திறம் மாறாது நீ செயல்பட வேண்டும் என்று, சொல் தவறாது நீ நிலைத்த சொல்லுடையனாக, நிலைப்பேருடைய சொல்லுடையனாக, சொல்வன்மை மிக்கவனாக நீ வாழ்நாள் முழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய மன்னனை இந்த புலவர் வாழ்த்தியும் செவி அறிவுறு தன்மையோடும் இந்த பாடலை பாடியிருக்காருங்க ஐயா. இப்ப இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த பொன்மையும் நான் அங்கங்க சொல்ல போனேன் உங்களுக்கு. இப்போ முதல் வரக்கூடிய 6 வரிகள் அவனுடைய முன்னோர்களுடைய சிறப்பு சொல்றாங்க. அவன் கொடை எப்படிப்பட்டது, அவனுடைய நிலம் எவ்வளவு விரிந்தது, அவனுடைய முரசம் எப்படியான அதிர்வை அலைகளை ஏற்படுத்தக்கூடியது, அவனுடைய நேமி சக்கரம், அரச கட்டளைகள் இருந்து சக்கரம் எப்படி சுழன்று கொண்டு அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு சொல்றது, அவன் எப்படி தவிராத ஈகை பண்பை உடையவன், இரக்க மனதை உடையவன், அந்த உடையவர்கள் பாண்டியர்கள், அந்த மரபில் வந்தவன் சொல்றது. அந்த மரபில் வந்த நீ கற்புடைய இல்லாலை பெற்றிருப்பது பெரும் கூடுதல் பெருஞ்சிறப்பை தரும் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது, அவன் போர் மீது செல்கின்ற போது யானையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய யானையினுடைய முக அலங்காரங்கள், அதனுடைய இரு பக்க அலங்காரங்களும், அதனுடைய பெரிய துதிக்கைகளும், அந்த யானையினுடைய கருத்த தலையின் மீது இவன் ஏறி இருந்து எப்படி போர் புரிகிறான், வீரத்தை வெளிப்படுத்துறான், அந்த யானையினுடைய அந்த தந்தங்கள் எதிரியினுடைய கதவை எப்படி முட்டி கொண்டிருக்கின்றதை பத்தி யானையின் சிறப்பையும் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் இவன் எப்படியான ஒரு கழல் அணிந்த காலினையும், தங்கத்தலான கழல் அணிந்த காலினையும் சாந்து பூசிய குறுக்ககன்ற மார்பையுடனாகவும் இவன் இருக்கான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த உனக்கு
உன்னிடம் வந்து பொருள் வாங்குவதற்காக, இரவல் பெறுவதற்காக ஊர் இல்லாத, துன்பம் மிகுந்திருந்த, நீர் இல்லாத, நீண்ட அரிய கொடிய வழியை கடந்து பல இரவலர்கள் வந்து உயிரோடு உயிரை மாத்திரம் எடுத்துட்டு வந்து சேர்றாங்க அல்லவா? அந்த வழியினுடைய தன்மை சொல்றாங்க. அந்த வழி வருகின்ற போது மறவர்கள் வந்து பல பேரை மாய்த்து அதை அவள் உடலை வந்து பருந்தலுக்கு வந்து இரையாக்கிய அந்த கொடுமை மிகுந்த வழியையும் தாண்டி வராங்க. அப்படி வந்த அவங்க உன்னை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, உன்னை பார்த்தால் பொருள் கிடைக்கும் என்று கருதி சொல்றாங்க. ஆனா நீ வந்து அவங்க கேட்காமலேயே அவங்களுடைய முகத்தை பார்த்து மனநிலையினை அறிந்து அவர்களுக்கான பொருளை நீ வந்து வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை மிகுந்தவன் நீ. ஆனால் இதனால் நீ பெறக்கூடிய புகழை வந்து தலைக்கு ஏற்றிக் கொள்ளாமல் நீ நிகழ்ச்சி செய்துவிடக் கூடாது. இந்த நிலமே பெயர்ந்து அழிந்தாலும் கூட நீ சொல் மாறுபாடுடைய உடையாதவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடல் தாங்க ஐயா இந்த பாடல். இது திணை, பாடான் திணை, துறையும் வந்து செவியறிவுறு, அந்த வாழ்க்கையில் துறையை பத்தி பேசுறதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மன்னிக்கணுங்க ஐயா, நேற்று வீட்டிலேயே இல்லை, சுத்திக்கினே இருந்ததுனால எதுவுமே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியல. ஸோ அதனால தான் இன்னைக்கு காலையில் வந்து நான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க ஐயா. இன்னைக்கு நான் பொழுதுக்குள்ள நான் அந்த இன்னொரு அடுத்த பாடலும் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேங்க ஐயா. நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது கேளுங்க ஐயா. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் உங்களுக்கு விளக்குறேங்க ஐயா. நன்றி.